வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கொண்டக்கடலை போட்டு ஒரு குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி தான் பண்ண போகிறோம். தேங்காய் போட்ட கறி தான், பட் அந்த தேங்காயை கொஞ்சம் அரைச்சிட்டு பண்ண போகிறோம். ஒன்று எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை குழம்புக்கு, அதாவது கருப்பு கொண்டக்கடலை குழம்புக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நாம் அதுக்கு முதல்ல கருப்பு கொண்டக்கடலையே முதல் நாளே நல்லா 1 கப்போ 2 கப்போ நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ நல்லா ஊற வச்சுட்டு காலையில் கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சுக்கோங்க. நான் எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கருப்பு கொண்டக்கடலை கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு, 1 பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 1 தக்காளி, ஒரு 3 பல்லு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. காரத்துக்கு அப்புறம் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி. அரைச்சிக்கிறதுக்கு ஒரு 1/4 கப்பு தேங்காய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அப்புறம் புளி கொஞ்சம் நீக்க எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தக்காளி கூட போடுறதா இருந்தால் புளி போடணும்னு அவசியம் இல்லை. நான் தக்காளி 1 போடுறதுனால புளி போட போகிறேன். இப்போ இந்த பக்கம் கடாயை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுப்போம். அதே மாதிரி இந்த பக்கம் வெண்டைக்காயும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒவ்வொன்றா இந்த பக்கமும் பார்த்துடலாம். இதுக்கு வெண்டைக்காய்க்கும் என்னென்ன வேணுங்கிறத சொல்லிடுறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிக்க போகிறோம். அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், ரொம்ப சின்ன சைஸில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் வதக்கிட்டு வெண்டைக்காயும் போட்டு அதையும் வதங்கி அது வெந்துட்டு இருக்கட்டும். காரத்தில் ரெட் சில்லி பவுடர் தான் காரத்துக்கு போட போகிறோம். தேங்காய், கொஞ்சம் சீரகம், ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா அது கோர்ஸாக டக்குன்னு ஒரு ஓட்டு இருக்கோங்க. விப்பரில் ஒரு ஓட்டு எடுத்து வச்சுப்போம். லாஸ்ட்டாக அதை சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து 2 கிராம்பு, 1 பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பூண்டு, வெங்காயம், வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ தக்காளி, கருவேப்பிலை 2 சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, உப்பு. தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு வெங்காயம், மஞ்சள் பொடி, அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். வெண்டைக்காய் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் தக்காளி நல்லா வதங்கிடுது. ஸோ இப்போ காரம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா பொடி, கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச கொண்டக்கடலை அதையும் சேர்த்துருவோம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். முந்திரி பருப்பு, சோம்பு, தேங்காய், தேங்காய், முந்திரி பருப்பு, சோம்பு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காயும் வெந்திருக்கு. சும்மா ஓப்பன்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த பக்கம் கொண்டக்கடலை நல்லா புளி தண்ணிலாம் விட்டு நல்லா கொதிச்செடுத்து பாருங்கள். இப்போ அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். நல்லா கொதிக்கட்டும் இந்த பக்கம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெண்டைக்காயும் நல்லா வெந்துடுது இல்லையா. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, என்னென்ன அரைச்சிக்கலாங்கிறத பார்க்கலாம்.
சீரகம் 1 டீஸ்பூன், தேங்காய், காரத்துக்கு மிளகாப்பொடி. இதை வந்து விப்பரில் ஒரு ஓட்டு, ஜஸ்ட் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுவோம். விப்பரில் ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இப்போ இதை வெண்டைக்காயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொண்டக்கடலை அந்த குழம்புக்கும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் கறியும் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வந்து கொண்டக்கடலை குழம்பும் ரெடி. ஸோ மேலாக அப்படியே கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆப்பம், இடியாப்பம் அதுக்கும் நீங்கள் தொட்டுண்டு சாப்பிட்லாம், தோசைக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். சாதமாக இருந்ததுன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நல்ல சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டுக்கோங்க. இதையும் போட்டு பிசைஞ்சுட்டு ஒரு காரக்கறியோ இல்லை அப்பளம், வடாம், ஏதாவது சிப்ஸு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் கறி எப்பயுமே நம்ம எல்லாருமே பண்ணுறது தான். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்க்கலன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, கொண்டக்கடலை குழம்பு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கறி. அவ்வளோதான், சிம்பிள் ரெசிபி. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம கொக்கோ கேக் தான் பண்ண போகிறோம். ரவையை யூஸ் பண்ணி கொக்கோ கேக் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரவை 1 கப், சர்க்கரை 3/4 கப், பால் 3/4 கப், தயிர் 1/2 கப், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 100 கிராம் மெல்டட் பட்டர், அப்புறம் மைதா வந்து 1/4 கப், 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், வெனிலா எசன்ஸ் வந்து 1/2 டீஸ்பூன், பால் பவுடர் 2 டீஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ரவையை வந்து நம்ம நைஸாக பவுட்ரு பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸி ஜார் எடுத்து ரவையை பவுட்ரு பண்ணிப்போம். ரவையை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரவையை வந்து இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கணும். ஸோ பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். ரவையை வந்து நல்லா நைஸாக வந்து பவுட்ரு பண்ணியாச்சு. அதை இப்போ ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது என்னென்ன அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சர்க்கரை வந்து 3/4 கப்பு, பால் 3/4 கப், காய்ச்சின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது தயிர் வந்து ஒரு 1/2 கப், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வந்து வெண்ணெய் சேர்க்க போகிறோம். வெண்ணெய் வந்து நல்லா உருக்கிட்டு தான் சேர்க்கணும். இது வந்து உருக்கின வெண்ணெய் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து வெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரணும், நல்லா க்ரீமியாக அரைச்சிட்டு வரணும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிக்கணும். இப்போ வந்து நம்ம எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா சாக்லேட் எசன்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் ஒரு ஓட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி க்ரீமியாக அரைச்சிக்கணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ரவையை ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோமா, அது கூடவே வந்து 2 டீஸ்பூன் வந்து பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சதையும் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். ரவை வந்து ஊறினா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஊறிடுத்து. ஸோ அதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மைதா மாவெல்லாம் வந்து கலந்துடலாம். இப்போ நான் வந்து 1/4 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன்.
இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர். இந்த அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், மாவு கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கரெக்டாக இருக்குது. நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரேவை கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த ட்ரேயில் வந்து பட்டர் தடவிட்டு நான் வந்து மைதா சேர்த்து டஸ்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்தால் அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது ரெடியாக இருக்குது. கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முதல்ல அதை வச்சுருவோம். நாம் இந்த மாதிரி மடிப்பாக வேணும். ஜஸ்ட் டேப் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் வேகணும். நடுவில் வந்து நீங்கள் திறந்து பார்த்துறாதீங்க. 30 நிமிஷம் கழித்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்து பாருங்கள். ஏதாவது ஒரு நைஃப் கத்தியை வச்சு குத்தி பாருங்கள் வெந்துருத்தா வேகலையான்னு. அப்படி வேகலைன்னா இன்னொரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து அவனில் பண்ணுறதா இருந்ததுன்னா அப்படின்னா 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். கேக் வெந்துருத்தான்னு பார்க்கலாம். ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? ஸோ எடுத்துடலாம். எடுத்து கீழே வச்சுருவோம். ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணால் போதும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லா ஆறிடுது. ஸோ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இவ்வளோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக நம்மளுடைய கொக்கோ கேக் வந்து ரெடி ஆகிடுது. இந்த கொக்கோ கேக்குக்கு நான் சொன்ன மாதிரியே அதே அளவில் இன்க்ரீடியன்ட் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ரவையை யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வ்ளாக் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி சமையலில் வந்து கொண்டக்கடலை குழம்பு, அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து கறி பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி காம்பினேஷன் நீங்கள் பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.